ஹோம் சாந்தி 17-1-2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தையை அன்போடு நினைவு செய்து கொண்டே இருங்கள். சதா ஸ்ரீமத்படி நடங்கள். படிப்பின் மீது முழுமையாக கவனம் கொடுங்கள். அப்போது உங்களுக்கு அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். கேள்வி: எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அத்தீந்திரிய சுகம் என்பது அனுபவமாகும்? பதில்: இதுல பாபா 2 பதில் கொடுத்திருக்காரு. முதலாவது, ஆத்மா அபிமானியாக இருப்பவர்களுக்கு. அதற்காக எப்போது ஒருவரோட பேசுகிறீர்களோ அல்லது புரிய வைக்கிறீர்களோ அப்போது நான் ஆத்மா சகோதரனோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என உணருங்கள். பாய் பாய் என்ற பார்வையை உறுதியாக்கி கொண்டே சென்றால் ஆத்ம அபிமானியாக மாறிக்கொண்டே போவீர்கள். நான் பகவானுடைய மாணவன் என்ற போதை யாருக்கு இருக்குமோ அவருக்கு அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும். பாடல்: என் மன வாசலில் வந்தவர் யார்? ஓம் சாந்தி. யார் மகாரதியோ அவர் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பயிற்சியை அதிகம் செய்ய வேண்டும். அப்போதே தன்னை பவர்ஃபுல்லாக உணர்வார்கள். யார் தன்னை ஆத்மா என்றே உணரவில்லையோ அவர் என்ன தாரணை செய்வார்? நினைவின் மூலமாகவே உங்களிடம் கூர்மை வரும். நினைவிருந்தால்தான் புத்தி கூர்மையாகும். ஞானத்தை பலம் என்று சொல்வதில்லை, யோக பலம் என்று சொல்லப்படுகிறது. யோக பலத்தால் தான் நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிறீர்கள். யோகத்தில் சரியானபடி யாரும் இருக்க முடியவில்லை. யோகத்தில் நாம் குறைவாக இருக்கிறோம் என்று தானும் உணர்கிறீர்கள். அதனால் சரியானபடி அம்பு தைப்பதில்லை. பகவான் குமாரிகளிடம் ஞான அம்பை நிறைக்கிறார். பாபா சொல்கிறார், ஆத்மாவில் புத்தி இருக்கிறது. ஆத்மா சத்து சித்து அனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானியாக மாற்றப்படுகிறீர்கள். தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை யாரும் ஆத்ம அபிமானியாக மாற முடியாது. ஆத்ம அபிமானே பவ. இப்படி தந்தை இப்போது சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்தால் என்னிடமிருந்து சக்தி கிடைக்கும். தந்தையோடு யோகம் வைப்பதால் உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. இது புதிய விஷயமாகும். இதை நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். அவரே ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தையாவார். அவரே புதிய உலகை படைப்பவர். அதனால்தான் அவர் வந்து இப்படி கூறுகிறார். அவர் என்ன செய்கிறார் என அவரது தொழிலை புரிய வைக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் சிவ ஜெயந்தி இரண்டையும் கொண்டாடுகிறார்கள். இப்போது இருவரில் பெரியவர் யார்? மிக உயர்ந்தவர் நிராகாரர். அவர் என்ன செய்தார்? அதனால் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் என்ன செய்தார்? பரம்பிதா பரமாத்மா சாதாரண வயோதிக உடலில் வந்து ஸ்தாபனை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வித வழிகள் இருக்கின்றன. ஸ்ரீமத்தாக ஒன்றே இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் உயர்ந்தவராக மாறுகிறீர்கள். மனித வழியால் எப்படி உயர்ந்தவராக மாற முடியும்? இந்த ஈஸ்வரிய வழி உங்களுக்கு ஒரு முறை மட்டுமே சங்கம் யுகத்தில் கிடைக்கிறது. நாம் ராஜயோகிகள் என்பதை உத்தியோடு புரிய வைக்க வேண்டும். ஹட்டயோகி ஒருபோதும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அவர்களோ துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். தீர்த்த ஸ்தலங்களுக்கு இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்களே போக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையக்கூடாது. இது டிராமா முன்னரே நிச்சயிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அது ரிப்பீட் ஆகிக் கொண்டிருக்கிறது. உங்கள் சேவையும் கல்ப முன்னர் போலவே நடக்கிறது.
டிராமாவோ உங்களை முயற்சி செய்ய வைக்கிறது. அதையும் கூட நீங்கள் கல்ப முன்னர் போலவே செய்கிறீர்கள். முயற்சி செய்பவர்களை நடத்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தந்தையை நினைவு செய்து செய்து, அதாவது பாபா பாபா என்று சொல்லி மெய் சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். பாபா நம்மை உயர்ந்த பதவி பெற வைக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! அடிக்கடி தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். டைரக்ஷன் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது மிகுந்த நன்மை ஏற்படும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சத்திய ஞானத்தை தாரணை செய்வதற்கு புத்தி என்ற பாத்திரத்தை சுத்தமாக்க வேண்டும். வீண் விஷயங்களை புத்தியிலிருந்து விலக்க வேண்டும். இரண்டாவது, தெய்வீக குணங்களின் தாரணை மற்றும் படிப்பின் மீது முழு கவனத்தை கொடுத்து அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நாம் பகவானுடைய குழந்தைகள். அவரே நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதையில் சதா இருக்க வேண்டும். வரதானம். நம்பிக்கையின் அடித்தளத்தால் சம்பூர்ண நிலை வரை சென்று சேரும் நிச்சய புத்தியுடைய கவலையற்றவராகுக. இது பிரம்மா பாபாவுடைய அந்த 18 அடிகளில் 18 காலடிகளில் முதல் விஷயம் இந்த விஷயம்தான். நம்பிக்கையினுடைய அடித்தளத்தால் சம்பூர்ண நிலை வரை சென்று சேரும் நிச்சய புத்தி உடைய கவலையற்றவராகுக. விளக்கம். இந்த பிராமண வாழ்வில் நிறைவு பெறுவதற்கான அடித்தளமாக இருப்பது நம்பிக்கையாகும். இந்த அடித்தளம் ஃபவுண்டேஷன் உறுதியாக இருந்தால் எளிதாகவும் விரைவாகவும் சம்பூர்ண நிலை வரை சென்று சேர்வது உறுதி. யாருக்கு சரியான நிச்சய புத்தி இருக்கிறதோ அவர் சதா கவலை இல்லாமல் இருப்பார். தனது ஆத்மஸ்வரூபத்தை அறிவது, பிறகு ஏற்றுக்கொள்வது, அதன்படி நடப்பது மற்றும் தந்தை யாரோ எப்படி இருக்கிறாரோ அந்த ரூபத்தில் பாகத்தை நடிக்கிறாரோ, அதாவது தனது ஆத்மஸ்வரூபத்தை அறிவது, பிறகு அதை ஏற்றுக்கொள்வது, அதன் பிறகு அதன்படி நடப்பது, கூடவே தந்தை யார், அவர் எப்படி இருக்கிறார், எத்தகைய ரூபத்தில் பாகத்தை நடிக்கிறாரோ அதை சரியாக அறிவதே சரியான நம்பிக்கையாகும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர் வெற்றி பெறுகிறார்கள். இன்றைய ஸ்லோகன். யார் தனது நேரத்தை, சுகத்தை, பிராப்தியின் ஆசையை அனைவருக்கும் தானம் செய்கிறாரோ அவரே மகாதானி ஆவார். யார் தன்னுடைய நேரம், சுகம், பிராப்தியினுடைய ஆசையை அனைவருக்கும் தானம் செய்வாரோ அவரே மகாதானி ஆவார். இன்றைய அவ்யக்த இஷாரா. நீங்கள் நடந்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் ஸ்திதி அப்படி இருந்ததால் ஏதோ ஒரு ஒளி சென்று கொண்டிருக்கிறது என பிறர் உணர்ந்தார்கள். அவர்களுக்கு உங்களுடைய சரீரம் தெரியவில்லை. இப்படி ஆரம்ப காலத்தில் பயிற்சி செய்தீர்கள். இந்த பயிற்சியால் ஒவ்வொரு வித பேப்பரிலும் பாஸ் செய்தீர்கள். இப்போது நேரம் மிக கெட்டதாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் டபுள் லைட்டாக இருப்பதன் பயிற்சியை அதிகமாக்குங்கள். பிறருக்கு எப்போதும் உங்கள் ஒளி ரூபம் தெரிய வேண்டும். இதுதான் பாதுகாப்பாகும். உள்ளே வந்தால் ஒளியின் கோட்டையை பார்க்க வேண்டும். இந்த நேரம் மிகவும் கெட்ட நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் டபுள் லைட்டாக இருப்பதன் பயிற்சியை அதிகமாக்குங்கள். பிறருக்கு எப்போதும் உங்கள் ஒளி ரூபம் தெரிய வேண்டும். இதுதான் பாதுகாப்பு.
உள்ளே வந்தால் ஒளியின் கோட்டையை பார்க்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓ சாந்தி.